Hello everyone. நம்ம இன்னைக்கு introduction to complex numbers நம்ம பார்க்க போகிறோம். ஸோ introduction to complex numbersன்றது இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படும் போது மனுஷனால் பல விஷயங்கள் உருவாக்கப்படுது. அப்படி உருவான ஒரு நம்பர் தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x square minus 1 equal to 0க்கு சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆர் சால்வ் x square minus 1 equal to 0ன்னு இருக்குன்னா இப்போ நம்ம இதை x square is equal to 1ன்னு கொண்டு போகும். ஸோ x is equal to so it becomes plus or minus square root of 1. so this is x is equal to plus or minus 1. ஸோ இதை நம்ம கிராஸ் செக் பண்ணிப்போம். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 போட்டோம் அப்படின்னா ஸோ 1 ஸ்கொயர் மைனஸ் 1, ஸோ தட் இஸ் 1 மைனஸ் 1, ஸோ 0. ஸோ எனக்கு இந்த இது ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ சிமிலர்லி எக்ஸுக்கு பதிலாக -1 அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -1 த ஹோல் ஸ்கொயர் -1 -1 த ஹோல் ஸ்கொயர் வந்து 1 minus 1. ஸோ அகைன் ஐ காட் 0. ஸோ அப்போ என்னுடைய ரெண்டு வேல்யூ தட் மீன்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1 and -1 தான் வந்து அதோடைய சொல்யூஷன். ஸோ இதை நம்ம வேறு மாதிரி மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணோம். யூஸிங் த ஃபார்முலா மெத்தட் x square minus 1 equal to 0. அது x square மைனஸ் இதை 1 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஸோ இட் பிகம்ஸ் x plus 1 into x minus 1 equal to 0. ஸோ ஃபேக்டரில் மாற்றிட்டு x plus 1 equal to 0. ஸோ x is equal to -1, x minus 1 equal to 0. so x is equal to 1. so instead of xக்கு பதிலாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அண்ட் ஆல்சோ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ இப்போது இதே டைப் ஆஃப் சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார் x square plus 1 equal to 0. ஸோ இங்கே எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டால் எனக்கு 0 வரும். ஸோ டெஃபினெட்லி எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் எனி ஸ்கொயர் ஆஃப் எனி ரியல் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் எனி ரியல் நம்பர், ஸ்கொயர் ஆஃப் எனி ரியல் நம்பர் cannot be a negative number, cannot be a negative number. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் வந்து -1 வருது. ஸோ இதுதான் பெரிய கான்ட்ரடிக்ஷன். ஸோ அப்போ ஒரு விஷயம் கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஸோ என்னுடைய சொல்யூஷன் நாட் இன் ரியல் நம்பரில் என்னுடைய சொல்யூஷன் கிடையாது. ஸோ அப்போ நான் வேறு ஒரு நம்பர் சிஸ்டம் தேடி போகிறோம். ஸோ அந்த நம்பர் சிஸ்டம் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தட் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1 மீன்ஸ் ஸோ ஃபார் சம் வேல்யூ எனக்கு இங்கே எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 எனக்கு 0 வரணும்னா எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி அ நெகட்டிவ் நம்பராக இருக்கணும். ஸோ தென் -1 + 1 0ன்னு வரும். ஸோ அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? இப்போ எக்ஸுடைய வேல்யூ என்ன? இப்போ எக்ஸுடைய வேல்யூவை இது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1க்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ அந்த வேல்யூ தான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ ஐ இண்டிகேட்ஸ் த இமேஜினரி நம்பர். ஐ இண்டிகேட்ஸ் த இமேஜினரி நம்பர். அப்போ இமேஜினரி நம்பர்னும் போது ஸோ டோட்டலி அது உங்களுக்கு வேர்டிங்ஸ்லேயே தெரியுது, ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர். ஸோ இங்கே தான் எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகிடுதுன்னா ரூட் ஆஃப் -1 வந்து ஐ, ரூட் ஆஃப் -1 வந்து ஐ. தென் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ அப்போ ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. This is a square number. Square should be a negative, not in real number. In imaginary number, நமக்கு square of a number
we get a negative number. ஒரு ஸ்கொயர் நம்பர் நெகட்டிவாக வரதுக்கு எனக்கு சான்சஸ் இருக்குது. நாட் இன் ரியல் நம்பர்ஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இது ஒரு நியூ நம்பர் சிஸ்டம்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. நேச்சுரல் நம்பர், ஓல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ரேஷனல், இர்ரேஷனல், the combination of the union of rational number, set of rational numbers and set of irrational numbers is equal to real numbers ன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றது அதை நம்ம மோஸ்ட்லி இசட், டபிள்யூ இந்த வேர்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் இசட் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இங்கே இந்த ஏன்றது வந்து ரியல் பார்ட் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே ரெண்டு பார்ட்டும் இருக்கும். ரியல் பார்ட்டும் இருக்கும் அண்ட் தென் இமேஜினரி பார்ட்டும் இருக்கும். ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று ஃபேக்டரைஸ் பண்ணுவோம், இல்லைனா குவாட்ராட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். குவாட்ராட்டிக் ஃபார்முலா. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஃபார்முலான்றது x is equal to minus b plus or minus square root of b square minus 4ac whole thing divided by 2 times a. ஸோ இந்த b square minus 4ac-ன்றது டிஸ்கிரிமினன்ட் அப்படின்ற வேர்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கிரிமினன்ட். ஸோ இந்த டிஸ்கிரிமினன்ட்ன்றதை சம்டைம்ஸ் அவங்க இந்த மாதிரி டெல்டான்ற இந்த வேர்ட்லேயும் மென்ஷன் பண்ணுவாங்க. சிம்பிள். ஓகே, இப்போது நமக்கு பி ஸ்கொயர் மைனஸ் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னு ஒரு கான்செப்ட். இது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு டெஃபினெட்லி 2 ரூட்ஸ் வரும். தட் மீன்ஸ் சொல்யூஷன். அதோடைய நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் படிக்கும்போது நீ இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னும் போது இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac greater than or equal to 0. b square minus 4ac greater than or equal to 0 அது பாசிட்டிவ் நம்பர். அது பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பர் மீன்ஸ் அப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ பாசிட்டிவ் நம்பர் டெஃபினெட்லி என்ன வரும், எனக்கு ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போது b ஸ்கொயர் மைனஸ் 4ac greater than or equal to 0ன்னும் போது ரூட்ஸ் ஆர் ரியல். ரூட்ஸ் ஆர் ரியல்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதே இது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ்ஸர் தென் 0 வருது. லெஸ்ஸர் தென் 0 மீன்ஸ் இப்போது 0 இருக்குது நம்பர் லைனில். 0க்கு லெஸ்ஸர்னால் லெஃப்ட் சைடு எல்எல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு லெஸ்ஸர். ஸோ லெஃப்ட் சைட்னா இப்போ இங்கே எல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸ்னும் போது அப்போ எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் 1 வந்து ஐன்னு சொல்லுவோம் நம்ம. சரி, இன்கேஸ் இஃப் ஐ காட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் நெகட்டிவ் 4னா இதை நீங்கள் இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். -1 × 4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து ஐ அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2. ஸோ இது வந்து I2ன்னு எழுதலாம். தென் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -3 இருக்குது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ்க்கு I √3 ஆஸ் இட் இஸ். ஸோ இதுதான் உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர். நீங்கள் அங்கேயே படிச்சிருக்கீங்க 10th ஸ்டாண்டர்ட்லேயே. இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்து லெஸ்ஸர் தென் 0 நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு படிச்சிருக்கீங்க. ஞாபகம் இருக்கான்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க. ரூட்ஸ் ஆர், ஸோ ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் இந்த வேர்டு மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே ரூட் ஆஃப் -1 வந்து I, தென்
ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஸோ இந்த வேர்ட்லாம் நீங்கள் மறக்கவே கூடாது. காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபுல்லாகவே ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். இந்த வேர்ட்னா ரூட் -1 இஸ் I. தென் ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் வி கெட் -1. ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ I ஸ்கொயர். ஸோ அப்போ I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் என்ன வரும்? ஸோ I ஸ்கொயர் இஸ் -1. I ஸ்கொயர் இஸ் -1. ஸோ I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் I to the power of 4 1. ஸோ அப்போ I power 4 வந்து 1. ஸோ I power 4 1 காம்ப்ளெக்ஸ் நம்பர் நீங்கள் 10th 9th 10th எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. பட் அதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. வெறும் ரூட்ஸ் ஆர் இமேஜினரின்னு அதை நம்ம விட்டுருப்போம் நம்ம. ஸோ I power 4 = 1ன்னு வரும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது, 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. ஸோ 4th ரூட்ஸ் மீன்ஸ் இதுதான் 4th ரூட்ஸ். 4th ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. யூனிட்டி மீன்ஸ் 1. ஸோ let us take this as x. இப்போ இது வந்து எனக்கு டேக்கிங், ஸோ இதை இப்படி எடுத்துப்போம் நம்ம. x is equal to 4th root means 1 to the power of 1/4. ஸோ 1/4 உனக்கு அந்த சைடு மூவ் பண்ணும்போது it comes as x power 4. ஸோ x power 4 equal to 1. ஸோ x power 4 minus 1 equal to 0. ஸோ x power 4 x square the whole square minus 1 equal to 0ன்னு எழுதலாம். ஸோ இது a square minus b square ஃபார்முலா இது. அப்போ இது a plus b and then a minus b equal to 0. then இப்போ நீங்கள் கவனிங்க, இது x square plus 1 equal to 0. ஸோ இன்னும் ஒரு ஸ்டெப் வேணால் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ x square plus 1 இது அகைன் a square minus b square. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேக்டர்ஸாக எடுத்துக்கிறேன். a plus b a minus b x plus 1 x minus 1 equal to 0. ஸோ டெஃபினெட்லி x square plus 1 என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ x square plus 1 equal to 0. ஸோ நீங்கள் இதே 9th 10th or 11th இதுக்கு ஆன்சர் தெரியாது. x square is equal to -1. now x is equal to plus or minus root of -1. ஸோ எனக்கு இங்கே x is equal to plus or minus root of -1 வந்து I. and then x plus 1 equal to 0. so x plus 1 equal to 0 means x is equal to -1. and then x minus 1 equal to 0, அது x is equal to 1. ஸோ எனக்கு அப்போ இங்கே 4 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ therefore ரூட்ஸ் ஆர் x power 4நாவே கண்டிப்பாக 4 ரூட்ஸ் தான். 1 minus 1 1 minus 1 and then plus I and minus I. ஸோ 4 ரூட்ஸ். ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் இதே கேட்டகரி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து 10th 9th 10th 11th பார்த்துருப்போம். பட் இது கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். சிமிலர்லி நம்ம கியூப் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி போடுவோம். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது I to the power 4 வந்து 1ன்னு பார்த்தோம். ஸோ அப்போ I to the power of 8 என்ன வரும்? ஸோ அதை வந்து நம்ம I to the power of எக்ஸ்போனன்ஸ் படி எக்ஸ்போனன்ஸ் மல்டிப்ளிகேஷன் 4 2s are 8. I power 4 1. ஸோ I 1 square is 1. ஸோ அப்போது I to the power of 4 மல்டிபிள்ஸ் எல்லாமே எனக்கு 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் I to the power of I cube இருக்குன்னா அதை நம்ம I square into Iன்னு ஸ்ப்ளிட் பண்ணி I square is minus, so -1 into I that equal to -I. ஸோ இப்போ நம்ம இதை பேஸ் பண்ண ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, in example 2.1 simplify the following. so first one, I to the power of 7. I to the power of 7 means இதை let z equal to எழுதுங்க. z is equal to I to the power of 7. நம்ம இதை I to the power of 4 into I to the power of 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். that means 4 plus 3. ஸோ பேஸ் சேம் ஆச்சுன்னா பவர் ஆட் ஆகும். ஸோ பவர் வந்து அடிஷனில் இருந்தால் பேஸை ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ இல்லை இந்த ஸ்டெப் போட்டுக்கோங்க. I to the power of just split it 4 plus 3. so I power 4 and this is I3. I power 4 1. I power 3 I square into I in mention பண்ணிக்கோங்க. so it becomes -1 I. so minus I. so இதான் வந்து I to the power of 7 வந்து minus I.
Then next வந்து I to the power of 1729. I to the power of, let z is equal to I to the power of 1729. ஸோ இது 4 மல்டிபிள்ஸில் எழுத ட்ரை பண்ணுங்கள். 4 times இது 16 வரும். 4 times 16 balance 1, then 4 3s are 12, no balance, then 4 2s are 8, balance 1. ஸோ அந்த பேலன்ஸ் 1 இப்படி போட்டுடுங்க. ஸோ இது மல்டிப்ளை பண்ணி 1 ஆட் பண்ணால் we get 1729. ஸோ நவ் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. இது z is equal to I to the power of 4 into 432, then I to the power of 1. So definitely I to the power 4 1 இது. So I power 1 I. So the result is z is equal to I. And then next one, number 3rd, I to the power of minus 1924, let z is equal to, or let w is equal to I to the power of minus 1924 minus 1924, then plus I 2018 plus I to the power of 2018. So w is equal to I to the power of minus இருக்கட்டும். இது 4 times 4 4s are 16, 4 4s are 16, balance 3, 4 8s are 32, balance 2, so 4 6 are 24. Then next one, I to the power of 4 times 4 5s are 20, then 1 போகாது. ஸோ 2 டிஜிட் எடுக்கும்போது 0 போடுவோம். 4 4s are 16 plus 2. ஸோ இது வந்து எனக்கு I to the power of 4 times minus 486ன்னு எழுதிக்கலாம் இதை. ஸோ I to the power of 4 இப்படியே கூட ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, 504, then times I power 2. I to the power of 4 1, 1 to the power of anything 1 தான். So it becomes 1. This is also 1, but I square வந்து எனக்கு minus 1. So this is 1 plus into minus minus 1. So definitely this could be 0. So next sum, Roman number 4. Roman number 4, summation of n equal to 1 to 102. Summation of, let z is equal to summation of n equal to 1 to 102, I think I power n. I power n, yes. So I power n. Yeah. So next அதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து I to the power of 1, and then I to the power of 2, I to the power of 3, then I to the power of 4. Similarly எனக்கு I to the power of 5, I to the power of 6, I to the power of 7, I to the power of 8. ஸோ இப்போ எனக்கு 4 மல்டிபிள்ஸில் போகும்போது எனக்கு இங்கே இது எப்படி பிரிப்போனா, நம்ம இந்த 102 4 மல்டிபிள்ஸில் எழுத பாருங்கள். 4 2s are 8, 4 2s are 8, balance 2, 4 5s are 20, ஸோ 25 4s are 100 வந்துடுது. 100 plus 2. ஸோ அப்போ எனக்கு டெஃபினெட்லி it will goes on like this. ஸோ எதில் ஃபினிஷ் ஆகும்னா எனக்கு 100ல் ஃபினிஷ் ஆகி ப்ளஸ் 2 இருக்கணும். அப்போ டெஃபினெட்லி I to the power of 100 98 99 98, I to the power of 98, not 98 97 97, then I to the power of 98, I to the power of 99, then I to the power of 100. So definitely finally I to the power of 101, I to the power of 102. ஸோ அநேகமாக இதான் இருக்கும். ஸோ இங்கே ஐன்றது as it is I power 1,
இங்கே நம்ம I பவர் 1 I தான் போட போகிறோம். I பவர் 1. இப்போ Z is equal to I. தென் இங்கே I ஸ்கொயர் இருக்குது. I ஸ்கொயர் வந்து -1. I ஸ்கொயர் வந்து -1. தென் நெக்ஸ்ட் ஒன் I பவர் 3 வந்து எப்படி உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகும்? I பவர் 3 வந்து I கியூப் வந்து எனக்கு I ஸ்கொயர் இன்ட்டு I ஸ்கொயர் வேல்யூ மைனஸ், ஸோ மைனஸ் I, ஸோ அது மைனஸ் I. தென் ஃபைனலி I பவர் 4 1 வரும். ஸோ சேம் திங் தான் இங்கேயும் இருக்கும். எனக்கு I பவர் 5னா I பவர் 5 மீன்ஸ் I பவர் 5 மீன்ஸ் I பவர் 4 இன்ட்டு I. ஸோ I பவர் 4 1 I. ஸோ மேலே என்ன இருக்குது? I தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அதே மாதிரி கம்ஸ் -1. ஸோ -I தென் +1. ஸோ இதே தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ I தென் -1 தென் -I அப் டு 100 வரைக்கும். தென் 101. மோரோவர் இதுவும் I தான். 101ம் I தான். அது வேணால் ஸ்ப்ளிட் பண்ணி பார்ப்போம். 4 times 425s are 100 plus 1. And this one finally 102. 4 into 25 plus 2. ஸோ இது எல்லாமே கட் ஆகிடும். ஸோ +I -I -1 +1. ஸோ சிமிலர்லி +I -I -1 +1 கட் ஆகிடும். ஸோ எல்லா இதுலேயும் அதே தான் நடக்கும். I -I -1 +1. ஸோ மீதி இருக்கிறது எனக்கு இது தான். ஸோ Z is equal to I to the power of 4 into 25 then I power 1. Here I to the power of 4 into 25 I power 2. ஸோ ஃபைனலி என்ன ஆகும்? I power 4 1. ஸோ எனக்கு I மட்டும்தான் இங்கே இருக்கும். தென் ப்ளஸ் இது 1 I ஸ்கொயர் இஸ் -1. ஸோ I -1. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் -1 ப்ளஸ் ஐன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரோமன் நம்பர் 5 I power 1 to I power 40. Roman number 5. Let Z is equal to I power 1 mention பண்ணல, but I power 2, I power 3 like that up to I power 40. ஸோ கொஷின் கரெக்டான ஒரு முறை செக் பண்ணிப்போம். யா ஓகே. இங்கே பேஸ் சேமாக இருந்தால் பவர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? பவர் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போ லெட் Z is equal to I to the power of இது 1 plus 2 plus 3 up to 40. ஸோ உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் சிக்மா n ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். சிக்மா n வந்து n into sum of natural numbers n into n plus 1 by 2. ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போது Z is equal to I to the power of இங்கே n வந்து 40. அப்போ 40 into 40 plus 1, 40 into 40 plus 1 whole divided by 2. So I to the power of 40 into 41 divided by 2. So இது 20. ஸோ 20ல் 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 0 அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 4s are 8, then 0. So 2 1s are 2, 2 4s are 8. Then now I to the power of 4 times இது 4 2s are 8. இந்த ரெண்டு நம்பர் எடுக்கும்போது 0, 4 5s are. ஸோ ரிமைண்டர் எதுவும் இல்லை. ஸோ டெஃபினெட்லி this should be 1. Okay. Thank you for watching.